இன்னுமா ரேசிசம் இருக்கு? இன்னுமா இந்த ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அந்த கேப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன்னுமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நம்ம எழுப்புறோம் அப்படின்னாலே, நம்ம ரொம்ப பிரிவிலேஜ்டான ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னைக்குமே நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சி படியே இந்த உலகத்திலே அந்த கஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா, இந்த உலகத்துல வந்து இத விட பெரிய கஷ்டம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு தோணும். இது ரொம்ப காமனான விஷயம் தான். ஒரு கவர்ன்மெண்ட் லேபர் சர்வே 2018ல எடுத்ததுல 2004-5 இந்த பீரியட்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 45% பெண்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணியிருக்காங்க அர்பன் ஏரியாஸ்ல. அதுவே 2018-19 எடுக்கும்போது 65% பெண்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணியிருக்காங்க. குட் திங். ஆனால் என்னன்னா இவங்க லேபர் ஃபோர்ஸில் இருக்கணும் இல்லையா? இத்தனை பேர் படிச்சிருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் வேலையில் இருக்கணும்ல. அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை. சொல்லப்போனால் கோவிடுக்கு அப்புறம் இந்த ஒர்க் ஃபோர்ஸில் விமனுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மி தான் இருக்குது. அப்போது எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இருக்குது, நல்ல எஜுகேஷன் இருக்குது, எல்லா சேஃப்டியும் பெட்டர் ஆகுது அப்படின்னா விமன் ஏன் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க? அப்படி வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன டிஸ்பாரிட்டி இருக்குது? இல்லை அவங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? லைஸ் அவர் மதர் டோல்டஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் நிரஞ்சனா பௌமிக் அப்படிங்கிறவங்க வந்து ஜென்ரலி நம்மளுடைய தாய்மார்கள் தன்னுடைய மகள்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அது தன்னோட மகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்துலேயே வந்து நம்மளை வளர்ப்பாங்க இல்லையா? அதை பற்றி எழுதும்போது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முன்னாடி அந்த ஜெண்டர் கேப் என்ன, அந்த இன்இக்வாலிட்டி இருக்கா, அப்படி இருக்குன்னா எவ்வளோ இருக்குது, இது என்னென்ன காரணங்களால இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஆரம்பமே வீட்டில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளுடைய அவங்க வந்து ஃபாதர்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு பறக்கிறதுக்கான ரெக்க, அவங்க இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிற அதே அப்பா தன்னோட மனைவின்னு வரும்போது ஈக்குவலி சப்போர்ட்டிவாக இருக்கிறது இல்லை. சொல்லப்போனால் நிறைய வீடுகளில் ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ தான் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனேவே தன்னோட அம்மாவை எப்படியாவது கூட கூட்டிகிட்டு போயிடணும், இனஃப் எங்கள் அம்மா சஃபர் ஆனதெல்லாம் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய அப்பாக்கள் அம்மாவை ட்ரீட் பண்ண விதத்தில் அவ்வளவு வித்தியாசங்கள் ஏற்படுது. ஸோ இதில் அவங்க எழுதும் போதே அவங்க சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய அம்மா வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணும்போது எக்ஸாம்லாம் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகவே எங்கள் அம்மா யோசிப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க, ப்ரமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். குட் திங், அதுதான் நம்மளும் ஆசைப்படுறோம். ஆனால் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் ஒர்க் மட்டும் இருக்கிறது இல்லை, அந்த ஒர்க்கோடு சேர்ந்து வீட்டுக்கு வந்தால் இன்னும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஒரு விதத்தில் நிறையா பெண்களுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க, இல்லை வந்து தன்னோட வேலைக்கு போகிறது தன்னுடைய இன்லாஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா they feel as if they'll have to give back by doing better at home too. ஸோ வீட்டில் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகிறேன்னா அவங்க என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணணுங்கிறது எப்படி ஒரு பர்சனால் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது. ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு பொண்ணு வந்து அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எஸ்பெஷலி அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டு வேலையை யார்கிட்ட ஒப்படைக்கிறது, தான் வீட்டில் இல்லாத டயத்தில் குழந்தைங்கள யார் பார்த்துக்கிறது, இல்லை வயசானவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தை யார் பார்த்துக்கிறது, இது ஒன்று. இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பெண்கள் மேலே விழுது அப்படிங்கிறது ஒன்று. இல்லை இதுக்காக நம்ம வந்து வேலைக்கு ஆட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாலுமே அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வயசானவங்களை வீட்டில் பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களை வீட்டில் பார்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு வேலை செய்கிறதுக்காக ஒருத்தங்களை ஹையர் பண்ணுறாலும் சரி, இது எல்லாமே அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸோடு தான் வருது. அந்த எக்ஸ்பென்ஸோடு வந்தாலும் இவங்களை மேனேஜ் பண்ணுறது, இவங்களை கோஆர்டினேட் பண்ணுறது, மறுபடியும் இந்த விதமான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மறுபடியும் விமன் மேலே விழும்போது இமேஜின் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் யூ வில் ஹவ் டு கான்ஸ்டன்ட்லி திங்க் அபவுட் சம்திங் டு பி டன். அப்படின்னா என்னதான் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாலும் பை த டைம் தி கோ டு பெட் முடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது நியூமரஸாக இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது காலங்காலமாக அவங்க கோ த்ரூ பண்ணும்போது அண்ட் எஸ்பெஷலி ஒரு நெரேட்டிவ் ஒன்று பில்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட அக்ஷய்குமார் வந்து அவரோட ஒய்ஃபை பற்றி ப்ரௌடாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்த போது அவர் கீழே சொல்லியிருந்தது என்னென்னா, என் ஒய்ஃப் வந்து என் குழந்தையும் பார்த்துக்கிறா, என்னையும் பார்த்துக்கிறா, அத்தனையும் பார்த்துக்கிறாங்க, இதையும் பார்த்துக்கிறாங்க, இது தவிர அவங்க படிக்கவும் செஞ்சுருக்காங்க, வாவ் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னு, இது ரொம்ப காமனான விஷயம் தான். ஸோ ஹீ இஸ் நாட் அட் ஃபால்ட். பட் என்ன அது சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, ஆஸ் அ விமன் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் ஆல் அப்படின்னு செல் பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்ட்லி
எல்லாம் பண்ணாலும் ஏதோ லேக் ஆகுற மாதிரியான ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ட்ரை பண்ணும்போது இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஏஸ் இட் எவ்ரி திங் இல்லை. ஸோ இந்த ஒரு டிஸ்பாரிட்டினால் வரக்கூடிய அந்த ஜெண்டர் இம்பேலன்ஸை பற்றி அவங்க எழுதும்போது அவங்க சிம்பிள் விஷயங்களை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டிலாம் ஒன்று கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் கூட, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா யார் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாங்க? அவங்க ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறவங்க பண்ணக்கூடிய வேலை என்ன? அவங்க எந்திரிச்சு யோகா பண்ணல, அவங்க எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணல, பட் அதுக்கப்புறம் எழுந்துக்கிறவங்களுக்கான விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இஃப் தே ஹாவ் டு கோ டு ஒர்க் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு தே ஹாவ் டு மூவ் அவுட். அப்படி அவங்க வெளியில் போகிற இடத்துல சேஃப்டி இருக்கா, இந்த ரூட்டில் போகிறது சேஃப்டியா, எந்த ஜாப் சூஸ் பண்ணால் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு வர முடியும். அது வந்து நிறைய விமனுக்கு கோ டு ஆப்ஷனாக இருக்கிறது வந்து டீச்சிங் ஜாப். அப்படிங்கும்போது சேஃப்டிக்காக மட்டுமே ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், இல்லை மென்டலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படிங்கிறதுலேயே ஒரு கொஷின் வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வேலை இடத்துல இஃப் நாட் டீச்சிங் ஜாப்னு வச்சுப்போமே, வேறு எந்த ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே தே ஆர் பிகமிங் வெரி இன்டிஸ்பென்சிபிள். ஏன்னா ஒரு வேலை அவங்க வேலைக்கே போகிறாங்க, அது டீச்சிங் ஜாப் தவிர வேறு ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக தேர் ரீப்ளேசபிள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா அந்த இடத்துலையும் ஜெண்டர் பே கேப்னு ஒன்று இருக்குது. அதுவும் இந்த வேர்ல்டு லெவல்லையே இன்னுமே அந்த டிஃப்ரென்ஸும் இருக்க தான் செய்யுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பீரியட்ஸுக்கு லீவ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகும்போது கூட ரெண்டு விதமான பேச்சு வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து மென்னுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பீரியட்ஸ்க்கான லீவ் அப்படிங்கிறது நம்ம கேட்டால் அது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ரெண்டு பேரும் ஈக்குவலாக தானே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஈக்குவல்னு நம்ம சொல்கிறது இல்லை, தே கேன் பி டிஃப்ரெண்ட் இன் பீயிங் ஈக்குவல் இல்லையா? தட் ஆல்வேஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இல்லையா? இஃப் தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா அவங்க ஒர்க்குக்கு வராங்கன்னா அவங்களுக்காகன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்ற தானே செய்வோம். ஸோ விமனுக்குன்னு ஒரு சில ப்ளஸ் இருக்குது, விமனுக்குன்னு ஒரு சில மைனஸ் இருக்குது, மென்னுக்குன்னு ஒரு சில ப்ளஸ் இருக்குது, மென்னுக்குன்னு ஒரு சில மைனஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குமே சொசைட்டியில் இருக்கிற பப்ளிக் பிளேஸஸும் காமனாக டிசைன் பண்ணப்படணும், அதே மாதிரி தான் ஒர்க் பிளேஸும் டிசைன் பண்ணப்படணும் அப்படின்னாங்க. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு பி லைக் மென் டு பி ஈக்குவல்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட தரப்பு வாதமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஏன்னா ஒரு ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டால் கூட இன்ன வரைக்குமே நிறைய ரூரல் ஏரியாஸில் ஒரு ப்ராப்பரான டாய்லெட் இல்லைங்கிறதுனாலையும் ப்ராப்பரான சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பெண்கள் மென்ஸ்ட்ருவல் டைமில் தே டோன்ட் கோ டு ஸ்கூல். அப்போது இந்த கேர்ள் சில்ட்ரன் அந்த டயத்தில் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அடிஷ்னல் ரீசன்ஸாக தான் அமையுது. ஸோ அவங்க பியூபர்ட்டி அட்டெயின் பண்ணிட்டாங்கன்னா எப்படியும் ஸ்கூலுக்கு போனால் சேஃப்டி கிடையாது, ஸ்கூலுக்கு போனால் ப்ராப்பரான டாய்லெட் கிடையாது, வை கான்ட் யூ பி அட் ஹோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை லேக் ஆஃப் டாய்லெட்னாலே கொண்டு வரது முடியுது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊர்லெல்லாம் எந்தெந்த வீட்டிலெல்லாம் நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க, இல்லை பையன் பிறக்கிற வரைக்கும் பெற்று 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 தெர் ஆர் சோ மெனி கேர்ள் சில்ட்ரன். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆண் மகன் தான் வேணும்னு ஒரு ஃபேமிலி ஆசைப்படும் போது அந்த வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு பொண்ணுமே ஆக்சுவலி பார்த்தா ஒரு அன்வான்டான இல்லைன்னா அன்வெல்கம் சைல்டாக தான் இருக்காங்க. ஈவன் இன் அர்பன் ஏரியாஸ் இது டெஃபினெட்லி இருக்குது. ஸோ இது நான் பிறந்த போதே இருந்தது. ஐயோ பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முதல்ல பார்க்கவே வரல. நிறைய கோவாக்சிங்க்கு அப்புறம் தான் அவர் ஆக்சுவலி என்னை பார்க்கவே வந்தார். ஸோ இமேஜின் இந்த வேர்ல்டுக்கு வரும்போதே பீயிங் டோல்ட் தட் யூ ஆர் நாட் வாண்டட், நான் வேற ஒன்று தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு அமேசான் பார்சலாக அது. ஸோ யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அதில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கும்போது அந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவங்க போய் ஒரு வில்லேஜில் போய் டாக்குமெண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 3 பெண்கள் இருக்காங்க, ஒரே ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் பிறக்கிற வரைக்கும் அங்கே பெண் குழந்தைங்க பிறந்துட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த எல்லா பெண் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற அளவுக்கு அந்த ஃபேமிலி கிட்ட காசு இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இந்த எல்லா பெண்களையும் அவங்க வேலை வாங்குறாங்க. ஸோ அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், இந்த பையனுக்கான வேலையும் பார்க்கணும். இந்த பையன் பிறந்ததுலேருந்தே அவன் ப்ரிவிலேஜாக தான் அவன் ஃபீல் பண்ணுறான்னா அவன் வளரும்போது இந்த இன்ஈக்வாலிட்டி பற்றி அவனுக்கு எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற அந்த குவெஷன் எடுத்து முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் இருக்கிற சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லை பிறக்கும் போதே ஒரு ப்ரிஃபர்ட் செக்ஸ் அது வந்து இல்லாத போது இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால சின்ன வயசுலேருந்தே ஒரு அன்வான்டாக இல்லை வந்து ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியில் வளர்கிற ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஜர் இருக்கும் அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், சரி ரிஸ்க் எடுத்து, ஏன்னா ஒரு கிராமத்தில் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னா சேஃப்டிக்கான ரிஸ்க் இருக்குது, அதோடு சேர்த்து நான் அந்த பொண்ணை ஸ்கூல் வரைக்கும் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண போகிறா? ஷி இஸ் கோனா கெட் மேரிட் ஒன்லி.
அர்பனில் நம்ம முன்னாடி படித்த மாதிரி படித்து அதாவது சிட்டிஸில் இருக்கிற வளர்ந்த பெண்களே ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க, அந்த மாப்பிள்ளை வேறு ஊர் வேறொரு வேலை அங்கே தான் இருக்குது அப்படின்னா எஜுகேஷனையோ இல்லை வந்து வேலையோ இப்படி விட்டுட்டு போகிற இந்த உலகத்தில் கிராமத்தில் இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? இப்போது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அர்பன் சிட்டிஸில் அத்தனை பில்டிங்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. இது பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படுது. அந்த மேன் பவருக்கு வில்லேஜ்லேருந்து மென்னை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இந்த வில்லேஜில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேண்டை யார் பார்த்துக்கிறது? அதை அவங்க விட்டுட்டு இல்லை விற்றுட்டு வர்றது கிடையாது. ஸோ அங்கே கிராமத்தில் ஆல்ரெடி அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணுற அன்பெய்டு ஒர்க்கோடு சேர்ந்து அடிஷ்னலி ஃபார்ம்லேயும் இந்த பெண்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்க எங்கேயுமே லேபர் ஃபோர்ஸில் அவங்க பெய்டான ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. சரி, இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்ணலான்னு அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஓகே பெண்கள் வந்து அன்பெய்டு ஒர்க்கை வீட்டில் பண்ணக்கூடாது, ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த ஆண்மகன் வந்து அவங்களுக்கு பே பண்ணிடணும்னு. பட் இதுலேயும் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா, when somebody pays you they become your master. ஸோ இப்போ பேமெண்ட் இல்லாமல் வேலை வாங்கும் போதே அதில் வந்து ஒரு ஹியூமனிட்டியை பார்க்க முடியல அப்படின்னா, நான் தான் காசு கொடுக்குறேங்களா செய்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடாதா அப்படிங்கிற அதை பற்றியும் இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க இந்த ஹெல்த்தை பற்றி பேசும்போது கூட மெஜாரிட்டி ஆஃப் தி விமன் இந்த கோவிட் வேக்சினேஷன் நடக்கும்போது கூட ஒரு பர்டிகுலர் இயர் அந்த ஃபேக்ட் கீழே போடுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இயரில் பார்க்கும்போது எவ்வளோ வேக்சினேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா இதில் கம்மியாக தான் விமன் வந்து வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன் அவங்க வேக்சினேட் பண்ணிக்கல? அவங்களுக்கு அவங்க ஹெல்த் மேலே வந்து அக்கறை இல்லை அப்படின்னு கேட்டால், அங்கே போய் க்யூவில் போய் நிற்கணும், அப்போ வீட்டு வேலை யார் பார்க்குறது? இன்னும் நிறைய பெண்கள் தன்னோட உடலில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் போய் செக் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் இல்லாமல் தே டோன்ட் ஈவன் கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கூட ஜஸ்ட் பிகாஸ் தேர் ஹேவிங் அ லாட் ஆஃப் சோர்ஸ் அட் ஹோம், வீட்டில் இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கும்போது இதை விட்டுட்டு எப்படி போய் அதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொன்று, நிறையா இந்த இந்திரா நூயி இருக்காங்க இல்லையா? ஸோ இந்திரா நூயி வந்து அவங்க பெப்சிகோவுடைய பிரசிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த ஹாப்பியான நியூஸை அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், மைண்டில் வச்சுக்கோ, நீ எந்த இதோட ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட்டு நீ வந்து ஒரு ஒய்ஃப், அதை வந்து யூ ஷுட் ஹேவ் இன் மைண்ட் அப்படின்னு. ஸோ த டைம் அண்ட் அகெயின் விமன் ஆர் பீயிங் டோல்ட் திஸ். இது வந்து ஃப்யூச்சரில் இல்லை வந்து புகுந்துற வீட்டில் தான் அப்படின்னு கிடையாது. பிறந்த வீட்டில் நீ என்ன வேணாலும் ஆயிக்கோ, ஆனால் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஹோமாக தான் இருக்கும், தப்பே கிடையாது. பட் இது ரெண்டு பேருக்குமே இருந்தால் தானே அது ஈக்குவாலிட்டிங்கிறது தான். ஒரு பர்சனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு பர்சனுக்கு ப்ரிவிலேஜாக இருக்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் வேர் த இன்இக்வாலிட்டி கம்ஸ். ஸோ ரெண்டு பேருக்கும் ஃபேமிலி இம்பார்ட்டண்ட், ரெண்டு பேருக்குமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது when same values are instilled in both the sexes இந்த பிரச்சனை இருக்காது. பட் ஒரே ஒரு பர்டிகுலர் ஜெண்டருக்கு மட்டுமே இதை இன்ஸ்டில் பண்ணும்போது தான் இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற கேப் வந்து ஜாஸ்தியாகுது.